السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الطلاق مرتان. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أبغض الحلال إلى الله الطلاق. صدق رسول الله صلى الله عليه وسلم. إن نريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையும் ஸலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழப் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணிமிக்க சகோதரர்களே, கடந்த ஜும்மாவில் நிக்காஹுடைய அவசியத்தை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் ஓரளவு தெரிந்து கொண்டோம். இந்த ஜும்மாவில் நிக்காஹ் செய்து கொண்ட தம்பதிகள் மனம் ஒத்து வாழ விரும்பவில்லையானால் அதற்காக இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் ஓரளவு தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் சொல்வதையும் கேட்பதையும் அல்லாஹ் தஆலா நமக்கு பலனுள்ள வகை அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் சந்தோஷமான வாழ்க்கையாக, மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அல்லாஹ் தஆலா திருமண வாழ்க்கை அல்லாஹ் தஆலா சொல்லி இருந்தாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி என்னவென்றால் ஒவ்வொரு கணவன் மனைவியும் சேர்ந்து வாழ வேண்டும், அவர்கள் பிரிந்து விடக் கூடாது என்பதில் இஸ்லாம் மிகவும் தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. சில நேரங்களில் அவர்கள் மனம் ஒத்து வரவில்லை, அவர்கள் பிரிந்துவிட நாட்டம் கொண்டால் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்பது அந்த முறையில் சென்றால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்க சில இடங்களில் தன்னுடைய அறியாமை காரணத்தினால் இஸ்லாம் சொல்லாத வழியில தன்னுடைய மனைவியை பிரித்து விடுவது, தலாக் சொல்வது, தலாக்குடைய வழிமுறை தெரியாமல் எங்கோ இருந்து கொண்டு தன்னுடைய அந்த போன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ தலாக் சொல்வது என்பதெல்லாம் ஒரு கட்டத்தில் அதிகமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு மக்களுடைய அந்த ஒரு விழிப்புணர்வு பல இடங்களில் அது மாறி தலாக் என்பது என்ன என்பதை ஓரளவுக்கு விலகி கொண்டு வாழ்ந்தாலும் சில இடங்களில் தலாக் என்பதை சொல்லாமலே என்ன செய்யறாங்க, பிரிந்து விடுகின்றார்கள். தலாக் சொல்வது கிடையாது, ஆனால் என்ன செய்வான் சொன்னா கணவன் மனைவி பிரிந்து கொண்டு வாழ்ந்து இவ்வாறு வாழ்வது மார்க்கத்தை அனுமதி இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்றது, சேர்ந்து வாழுங்க, சேர்ந்து விடியா என்ன செய்யணும், அது நல்ல முறையில் என்ன செய்யணும், பிரிந்து விடுமாறு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இது அல்லாஹ் சொன்னா பாருங்க, அத்தலாக்கு மர்ரத்தான் ஃபஇம்சாக்கு பிமஅரூஃப் அவ் தஸ்ரீஹு பிஇஹ்சான். ஃபஇம்சாக்கு பிமஅரூஃப் நல்ல முறையில சேர்ந்து வாழுங்க, இல்லையா என்ன செய்யணும், அவ் தஸ்ரீஹு பிஇஹ்சான் அல்லது நல்ல முறையில பிரிந்து விடுமாறு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நல்ல முறையில் பிரிவு என்பது என்ன, யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் மார்க்கம் சொல்லக்கூடிய வழியில் என்ன செய்யணும் சொன்னா அவ்வாறு செய்வது மார்க்கத்துல தெள்ள தெளிவாக சொல்லி தெள்ள தெளிவாக விளக்கமாக சொல்லி இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல மார்க்கம் அனுமதி தந்தாலும்
அல்லாஹ் தஆலா என்ன செய்வாரு? அல்லாஹ் தஆலா அனுமதித்த அந்த விஷயத்தை அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்த விஷயங்கள்ல வந்து இவ காரியம் அல்லாஹ் தஆலா வெறுக்கிற காரியம், அதாவது அல்லாஹ் அனுமதி கொடுத்த என்ன கூட அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்குற காரியத்துல காரியம் என்னன்னு சொன்னா தலாக் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க? அபகதுல் ஹலாலி இலல்லாஹி தலாக், ஹலாலான விஷயங்கள்ல வந்து அல்லாஹ் தஆலா வந்து கோபத்தை உண்டாக்குற விஷயம் எதுன்னு சொன்னா தலாக் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப சிந்திச்சு பார்க்கணும். நீங்க வந்து தலாக் வகையில பார்க்கும்போது பல பேர் என்ன செய்யறாங்க, இவ்வாறு தெரியாம கொள்ளாம என்ன செய்யணும் சொன்னா ஒரே டைம்ல வந்து முத்தலாக் சொல்லுவது, ஒரே டைம்ல அதிகமா தலாக் சொல்லி அல்லாஹ் கோபத்தை சம்பாதிப்பது. இன்னும் சொல்ல போனா தலாக் வழிமுறை வந்து மார்க்கம் தெல்ல தெளிவா சொல்லி காட்டுகிறது. நம்ம இன்னும் சொல்லுவாங்க இல்லையா, தலாக்கு எந்த காரணமும் தேவையில்லைன்னு. தலாக் சொல்லணும்னு சொன்னா சொல்லுவாங்க இல்லையா, மனம் வந்து விரும்பல, மனம் ஒத்தி வாழ விரும்பல சொன்னா என்ன செய்யலாம், அழகிய முறையில தலாக் சொல்வது மார்க்கத்துல அனுமதி இருக்கு. அப்ப ஆண்கள் எப்படி தலாக் சொல்லணும்னா பெண்கள் எப்படி தலாக் சொல்லணும்? பெண்களுக்கு சொல்லுகிறாரு, பெண்கள் தலாக் சொல்ல மாட்டாங்க, தலாக் வாங்கி கொள்வது. தலாக் சொல்வது என்பது ஆண்கள் ஆண்கள் தலாக் சொல்றாங்க இல்லையா, இதுக்கு மார்க்கம் சொல்லுடைய விளக்கத்தை கேட்டா நம்ம என்ன செய்ய மாட்டோம், தலாக்கு சொல்ல மாட்டோம். தலாக்கு இன்னைக்கு சரியா எப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, அதாவது போன ஜும்மா நம்ம சொன்னோம், அதாவது நிக்காவை அல்லாஹ் தஆலா எளிதாக ஆக்கி இருக்கிறான். மார்க்கத்துல நிக்காவை எளிதாக ஆக்கி இருக்கிறான். தலாக் அல்லாஹ் எப்படி சொன்னா நான் சிந்திச்சு பார்த்தா ஒரு வகையில பார்த்தா சிரமம் தான். ஆனாலும் கூட பாத்தீங்க சொன்னா நிக்கா வந்து அல்லாஹ் எளிதாக ஆக்கி இருக்கிறான். என்ன செய்யறாங்க, நிக்காவை கஷ்டமாக்கிட்டாங்க மக்கள் மத்தியில. நிக்கா செய்வது என்பது எப்படி சொன்னா பல நேரத்துல பல துன்பமான விஷயத்தை என்ன செய்யணும், பல கஷ்டமான இதுல வந்து மக்கள் வந்து திருமணத்தை ஆக்கி கொண்டார்கள். ஆனா தலாக்குடைய வழிமுறை பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்ற சர்த்து இருக்கு இல்லையா, அது எப்படின்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா தலாக் நீங்க மக்கள் மத்தியில் எப்படி ஆச்சு சொன்னா ஈஸியா ஆக்கிட்டாங்க. ஈஸியா என்ன செய்யறாங்க, தலாக் சொல்லி வெளியே துரத்தி விடுவது. இது மார்க்கம் சொல்லவே இல்லை, மார்க்கம் சொல்லல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறா பாருங்க, அதாவது அத்-தலாக்கு மர்ரதான், அத்-தலாக் அதாவது ஒரு தலாக் எப்படி சொன்னா அதுக்கு என்ன வழிமுறை, ஒரு தலாக் சொல்றாங்க எப்படி தலாக் சொல்லணும் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதாவது சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறா பாருங்க, எத்தனை தலாக் சொல்லக்கூடாது. உதாரணமா சொன்னா கணவன் மனைவி பிரச்சனை வருது, சண்டை வரும்போது எப்படி சொன்னா முதல்ல பார்த்து அல்லாஹ் சொன்னா கணவன் சொல்லி காட்டுறான். கணவன் வந்து எனக்கு தலாக் அவன் சொல்றான். அப்ப கணவன் வந்து மனைவி கிட்ட குறை பார்க்கிறான், மனைவி கிட்ட வந்து அவனுடைய மனைவியோட குணம் சரியில்லை, அவன் வந்து ஒத்து வரணும்னு சொன்னா அந்த மனைவி திருத்துறதுக்கு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா, வல்லாதி தகாஃபூன நுஷூஸஹுன்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தலாக்குக்கு முன்பாக அல்லாஹ் சொல்ற வழிமுறை, எடுத்து தலாக் சொல்லாதீங்க. அல்லாஹ் சொல்ற வல்லாதி தகாஃபூன நுஷூஸஹுன்ன, நீங்க அதாவது யார் நீங்க வந்து அந்த உங்க மனைவியுடைய அந்த அவங்க பிணக்கு என்பது என்ன, அவங்க வந்து பிரிந்து விடுவார்கள். அவங்க என்ன செய்றாங்க, அவங்களுடைய ஒரு ஒத்து வராம அதாவது உடன்படாத ஒரு விஷயத்தை நீங்க வந்து பயந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க, மனைவிகளான அவங்களுக்கு நீங்க வந்து உபதேசம் பண்ணுங்க. அல்லாஹ் கணவன் நல்லா சொல்றான், ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், கணவன் மனைவி பேசிக்கணும். குடும்பத்துல பிரச்சனை வருது, எத்தனை வெளியே போயிடக்கூடாதுங்க. என்ன செய்யணும், கணவன் வந்து மனைவி உபதேசம் பண்ணணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுமா, மார்க்கத்துல வந்து மார்க்கத்தில் சரியாக எடுத்து சொல்லணும். சரி அதுவும் கேட்கல, அப்ப என்ன செய்யணும், மஹஜருஹுன்ன ஃபில் மலாஜிஇ, அது என்ன செய்யணும், வீட்டுக்குள்ளேயே என்ன செய்யணும், படுக்கையிலிருந்து வந்து ஒதுக்கி வச்சிடணும். வீட்டுக்குள்ள என்ன செய்யணும், வெளியே தொட கூடாது, வெளியே சண்டை வரக்கூடாது. வீட்டுக்குள்ள என்ன செய்யணும், மனைவி வந்து ஒதுக்கி வச்சிடணும். அது திருந்தி வருவதற்கான வழிமுறை. அப்படியே திருந்தியா அர்த்தம் சொல்ல வதனி போகுங்க, லேசா நம்ம அடிங்க, காயமா அடிக்கும், லேசா சும்மா கண்டிக்கலாம். அப்போ அகானக்கும் இந்த மாதிரி ஒரு வழிமுறையில வந்து அவங்க உங்களுக்கு கஷ்டப்பட்டு வந்தாங்க சொன்னா பல தபு அலைஹின்ன சபீலா, இதுக்கப்புறம் வேற வழி தேட வேணா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கணவன் வந்து எப்படி சொன்னா மனைவியுடைய அந்த உடன்பட்டு வருவதற்கு என்ன செய்யணும், 3 விஷயங்கள். ஒண்ணு உபதேசம் பண்ணணும், அது என்ன செய்யணும், வீட்டுக்குள்ளேயே என்ன செய்யணும், வெளியே வந்து சண்டை வரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே வந்து ஒதுக்கி வைக்கலாம், தப்பு இல்லை. 3வது என்ன செய்யணும் சொன்னா வதனி போகணும், லேசா முகத்துல அடிக்கிற லேசா என்ன செய்ய அடிப்பாங்க இல்லையா, லேசா லேசா காயம் இல்லாத அளவுக்கு அவங்க வந்து என்ன செய்யலாம், அவங்க வந்து அந்த உணர்ந்து வருவதற்கு லேசா அடிக்கிறது மார்க்கம் சொல்லுது. அது எல்லாருக்கும் அடிக்கல கூடாது, ஆனா மார்க்கம் சொல்லுது, இந்த மாதிரி குர்ஆன் சொல்லுது. அவ்வாறு வந்து தெரியுமா, இதுல வந்து உடன்பட்டு வந்தா என்ன செய்யக்கூடாதுங்க, இதுக்கப்புறம் வந்து அவன் துன்புறுத்துற விஷயத்துக்கு போகக்கூடாது வந்து மார்க்கம் சொல்லுது. அதுக்கப்புறமும் என்ன செய்யணும் சொன்னா அவன் என்ன செய்யல, உடன்பட்டு வரல, அவன் வந்து சண்டை வளர்த்து சொல்ல என்ன செய்யணும். இப்ப அல்லாஹ் சொல்லிக்க, இப்ப வந்து 3ஆம் நபர் உள்ள போனா குடும்பத்துல 3ஆம் நபர் உள்ள போகணும். எப்படி போன தெரியுமா, அல்லாஹ் சொல்றான், அந்த கணவன் மனைவி அவங்களுடைய இடையில வந்து அவங்க பிணக்கை அவங்க வந்து பிரிந்து விடுவதை நீங்கள் பயந்தால் ஃபபாது ஹகமன் மின் அஹலிஹி வ ஹகமன் மின் அஹலிஹா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான்,
அப்துல் ஹக்கம மின் அஹ்லிஹி, அந்த கணவனுடைய குடும்பத்திலிருந்து ஒரு நீதியாளர், அதாவது தீர்ப்பு சொல்லக்கூடியவர், அதாவது பஞ்சாயத்து போறாங்களே சொல்றாங்க, சொல்றான் ஹக்கம மின் அஹ்லிஹி, கணவனுடைய குடும்பத்திலிருந்து ஒரு நீதியாளர் போகணும். ஹக்கம மின் அஹ்லிஹா, அதே போல மனைவியுடைய குடும்பத்திலிருந்து செய்யணும் ஒரு நீதியாளர் வந்து அந்த பேசுறதுக்கு போகணும். மனைவி சார்பில் மனைவி குடும்பத்தை பேசணும். கணவன் சார்பில் என்ன செய்யணும், கணவன் கிட்ட வந்து கணவன் குடும்பத்திலிருந்து நல்ல ஆள் போகணும், கெட்ட ஆள் போகக்கூடாது. இந்த அல்லாஹ் எப்படி சொல்றான், யுரீதா இஸ்லாஹன், அதாவது அந்த பஞ்சாயத்தில் செல்லக்கூடிய 2 நபர்கள் எப்படி சொன்னா அவங்க மத்தியில வந்து சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு போகணுமா. எப்படி சொல்லணும், எப்படி போன இடத்துல அவங்க 2 பேரும் வந்து கணவன் மனைவி சேர்ந்து வாழ வேண்டும் என்று என்ன செய்யணும், அந்த எண்ணத்தோட போன இடத்துல அவங்க பஞ்சாயத்து பேசணும், சேர்த்து வைக்க நல்ல உபதேசத்தை பண்ணணும். இவ்வாறு வந்து நல்ல எண்ணத்தோட வந்து அவங்க போய் சேர்ந்து பேசணும் சொன்னா அல்லாஹ் சொல்றான், நீ யுரிதா இஸ்லாஹன், அவங்க இருவரும் வந்து இணக்கத்தை நல்ல இது நாங்க சொன்னா எல்லாம் பைனஹுமா, அல்லாஹ் என்ன செய்வது தெரியுமா, கணவன் மனைவி மத்தியில் அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் சேர்த்து அல்லாஹ் வந்து கிருபை செய்வதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தொலாக்குக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய ப்ராசஸ். இதெல்லாம் எத்தனை தலாக் கிடையாது, நல்லா கேட்டுங்க. நான் முன்பு சொன்னா இல்லையா, நிக்கா செய்வது எளிது, தலாக் எடுத்தது வந்து தலாக் சொல்லி வெளியே தொடுத்தது மார்க்க சொல்லவே இல்லை. இப்ப இந்த மாதிரிலாம் சொல்லி இதுல எவ்வளவு காலம் ஆகும், கொஞ்ச நாள் ஆகும், கொஞ்ச நாள் மாசம் கூட ஆகும். இந்த நேரத்துல வந்து திருப்பியும் வந்து மனைவி வந்து என்ன செய்யல, ரொம்ப முரண்படுறது, குடும்பத்துக்கு ஒத்து வர சொன்னா அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒரு முறை தலாக் சொல்லுங்க, ஒரு முறை தலாக் சொல்லுங்க. தலாக் எப்படி சொல்லணும், அந்த கண்ணையத்தை சொல்லக்கூடாதுங்க. மனைவி வந்து மாத விலக்கிலிருந்து தூய்மையான காலம் வருது இல்லையா, அந்த காலத்துல தலாக் சொல்லணும். மாத விலக்கு தலாக் சொல்லக்கூடாது. அந்த மாத விலக்கிலிருந்து தூய்மையா சுத்தமான பாருங்க, அந்த சுத்தமான நாள்ல தலாக் சொல்லணும். தலாக் சொன்னது பிறகு 3 மாத விலக்கால் என்ன செய்யணும், அந்த மனைவி வந்து காத்திருக்க வேண்டும். அப்ப வந்து அந்த 3 மாத விலக்கால் வந்து அந்த பெண்ணுடைய இதா காலம், கணவன் வீட்டே இருக்கலாம், கணவன் என்ன செய்ய இருக்கணும், அங்கேயே அவன் சாப்பாடு துணிமெல்லாம் கொடுக்கணும், பொறுப்பு இருக்கு. இந்த 3 மாதவிட காலத்துல வந்து அவங்க கணவன் மனைவி வந்து என்ன செய்வாங்க, ஒருத்தர் பார்ப்பாங்க, பேசுவாங்க, மனசு மாறிட்டு என்ன செய்யலாம், சேர்த்து கொள்ளலாம். 3 மாதத்துக்கு காலம் தாண்டிடுச்சு. இப்ப என்ன தெரியுமா, திருமணம் முடிந்து விட்டது. அப்ப என்ன செய்ய திருமணம், அந்த பெண் வந்து வேற நிக்கா பண்ணலாம், ஏன்னா கணவன் மனைவி வாழ முடியாது. சரி, இவங்க சேர்ந்து வாழ விரும்பினா என்ன செய்ய தெரியுமா, நிக்காவை புதுப்பிக்கணும். பழைய மாதிரி வந்து மகன் நிக்கா பண்ணாங்க, அந்த மாதிரி நிக்கா செய்து நிக்கா வந்து புதுப்பிக்க வேண்டும். இது வந்து ஒரு தலாக்குக்கான இது. இப்ப திரும்ப சேர்ந்து வாழறாங்க, திரும்ப வந்து இதே மாதிரி இருந்துமா அவங்க ஒத்துப்பட்டு வரல, இப்ப என்ன செய்யணும், இப்ப 2வது தலாக். இப்ப திருப்பி அதே மாதிரி கணவன் சொல்லலாம், 2வது தலாக் சொல்லி என்ன செய்யணும், இதே மாதிரி வந்து அந்த மனைவி வந்து 3 மாத காலம் வந்து வீட்டுல இருக்கணும். அப்ப இவ்வாறு வந்து இந்த 3 மாத காலம் வந்து இருந்து திரும்ப நினைச்சாங்க, அதுக்கப்புறம் எதிர வந்தா சேர்ந்து கொள்ளலாம். திரும்ப அந்த காலம் தாண்டி சொன்னா நிக்கா புதுப்பித்து கொள்ளலாம் விரும்பினா, இது மார்க்கம் சொல்லுது. இப்ப 2 தடவை நிக்கா, இது அல்லாஹ் தொலாக்கு மன்றத்தான். இந்த மாதிரி வந்து மீட்டெடுக்கக்கூடிய தொலாக் என்பது 2 முறை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரே முறை தலாக் சொல்வது அல்ல, ஒரே ஒரு தலாக் சொல்லி வெளியே சொல்றது சொல்லவே இல்லை, குற்றம் அது. இந்த முறை தலாக் சொல்வதே அல்லாஹ் எப்படி சொல்றான், ரசூல் என்ன சொல்றாங்க, அபுகதுல ஹலால் இல்ல தொலாக்ன்றாங்க. இந்த முறை தலாக் சொல்வது அல்லாஹ்க்கு கோபப்படுறன்னு சொன்னா, எத்தனையும் வந்து முத்தலாக் சொல்லி வெளியே தொத்தனை எவ்வளவு அல்லாஹ் எவ்வளவு கோபப்படுவான். நான் கல்யாணம் வாழ்க்கை அவனை ஈஸியா முடிஞ்சு வச்சா, இப்ப அப்படி கிடையாது. இப்ப இந்த மாதிரி வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி 2 முறை தலாக் சொல்லியும் என்ன செய்யறாங்க, சேர்ந்து வாழும்போது பிரச்சனை வந்தா இப்ப 3வது தலாக் சொல்லலாம். இந்த 3வது தலாக் தான் அல்லாஹ் கண்டிஷன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பைன் தல்லகஹா ஃபலா தஹில்லு லஹு மின் பஅது ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரா. இந்த முந்தி 2 தலாக்ல சொன்னா தலாக் சொல்லிட்டா என்ன செய்யணும், சேர்ந்து வாழலாம். ஆனா 3வது தலாக் சொல்லிட்டாரு சொன்னா என்ன தெரியுமா, அந்த பெண் அந்த வீட்டை எடுக்க கூடாது. நான் முன்பு சொன்னேன் இல்லையா, முந்தி அந்த 2 தலாக் சொல்லிட்டாரு சொன்னா அந்த பெண் நான் கணவன் வீட்டை இருக்கலாம், இந்த 3 மாதத்துக்கு கணவன் வீட்டை இருக்கலாம். 3வது தலாக் அந்த வார்த்தை அவர் சொல்லிட்டாரு சொன்னா என்ன செய்ய முடியாது, அவருக்கு அந்த மனைவி வந்து ஹலால் கிடையாது, உடனே வெளியே போயிடணும், வெளியே போய் இதா இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், அவங்க அவ்வாறு தலாக் சொல்லிவிட்டால் பலா தஹில்லு லஹு மின் பஅது, எப்படி தெரியுமா, அவருக்கு என்ன கிடையாது, ஹலால் கிடையாது. மனைவி என்பது அன்னி பெண்ணா மாறிடுறான். அத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரா. இப்ப அதனால தெரியுமா, அந்த பெண் வந்து வேறொரு நிக்கா பண்ணணும். எப்படிங்க, அந்த பெண் வேறொரு நிக்கா செய்து அந்த கணவர் சேர்ந்து வாழணும். சேர்ந்து வாழ்ந்து அவங்க வந்து இயற்கையாக மனக்கசம் ஏற்பட்டு இயற்கையாக விருப்பம் வந்து அவங்களுக்கு அந்த 3 வாய்ப்பு தரப்படும். எப்படி இவருக்கு 3 வாய்ப்பு தரப்படுறதோ அதே போல அவர் என்ன செய்வாரு, 3 தடவை அவங்க தலாக்கு தேவை, அந்த மாதிரி தேவைப்பட்டாதான் சேர்ந்து வந்தா அதுவும் கிடையாது.
சேர்ந்து வந்தாங்க வச்சுங்க, அந்த மனைவி வந்து கால் ஃபுல்லா கிடைக்க மாட்டாங்க. அவரு 3 தலாக்கு வந்து அந்த 3 முறை வந்து தலாக்கு சொல்ல வாய்ப்பு தரப்பட்டு அவரு மூணாவது தலாக்கு சொல்றாரு பாத்தீங்களா, எவ்வளவு காலம் வந்து நிறுத்தல. அதுக்கப்புறம் தான் தெரியுமா இவங்க என்ன செய்வாங்க, அந்த மனைவி வந்து முந்தைய கணவனுக்கு வந்து ஹலாலாக என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறார். எப்படி சொல்ல தெரியுமா, பின் தல்லகஹா ஃபலா தஹில்லு லஹு மின் பஅது ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரா. அந்த மனைவி வந்து வேறொரு நிக்காஹவை செய்து அந்த கனவு தலாக சொல்ல வரைக்கும் என்ன கிடையாதுங்க, முந்தைய கணவனுக்கு ஹலால் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். திருப்பி வந்து தெரியுமா அல்லாஹ் சொல்லுவாங்க, பின் தல்லகஹா ஃபலா ஜுனாஹ அலைஹிமா அன் யதராஜா. அந்த முந்தைய அந்த ரெண்டாவது நிக்கா பண்ண கனவுக்கு தலா சொல்லிட்டா தெரியுமா, அது மூணாவது சொன்னா அங்க தலாஜா திருப்பி சேர்ந்து கொள்வது எந்த விதமான குற்றம் இல்லை என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அப்ப என்ன தெரியுமா, தலாக்குக்கு இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து தலாக் என்பது தெரியுமா, வேலைக்கு என்ன செய்யறாங்க, ஒரு ஆண் வந்து படிக்கணும் சொன்னா தலாக சொல்லிக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்திய சட்டத்துல வந்து என்ன செய்யறாங்க, அது தடை பண்ணிட்டாங்க. முந்தையெல்லாம் வந்து ஜமாத்தா தலாக் சொல்லுவாங்க, செய்வீங்க என்ன செய்யறாங்க, அது வந்து அவன் செய்யக்கூட சொல்லி வந்து அது ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சிக்கலாக்கிட்டாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா சட்டம் என்ன தெரியுமா, லேசானதுதான். இந்த முறையில் தலாக் சொல்லி பாருங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. எப்ப தெரியுமா, அந்த மனைவி வந்து அதாவது உடன்படவில்லைன்னு சொன்னா இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. இது வந்து ஆண்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வழிமுறை. இதுக்கு தலாக் சொல்லுவாங்க. இரண்டாவது தெரியுமா, பெண்கள் தலாக்கு கோருவது, இது ஹுலா சொல்லுவாங்க அரபியில. ஆண்கள் சொல்வது தலாக்கு. ஹுலா என்பது என்ன தெரியுமா, பெண் தலாக் சொல்ல முடியாது. பெண் என்ன தெரியுமா, தலாக்கு கேட்கணும் ஆண்கிட்ட. உங்களுக்கு பிடிக்கல, உங்க குணம் எனக்கு பிடிக்கல, தலாக்கு சொல்லி கேட்கணும். தலாக்கு தான் சொல்லி கேட்ட கணவன் வந்து தலாக் கொடுப்பதற்கு என்ன செய்யணும், உரிமை இருக்கு. கணவன் மணி சொல்லாங்க, உங்க கூட வாழ பிடிக்கல, நீ என்ன தலாக் சொல்லி என்ன செய்யலாம் கேட்கும் பொழுது கணவன் என்ன செய்யலாம், மனைவிக்கு தேர்ந்து என்ன மகர் கொடுத்தாரோ அந்த மகர் வந்து பெற்றுக்கொண்டு என்ன செய்யலாம், தலாக்கு கொடுக்கலாம். தலாக் கொடுத்தா என்ன தெரியுமா, நான் முன்பு சொல்லுவாங்க, ஆணுக்கு 3 ப்ராசஸ், பெண்களுக்கு அது கிடையாது. பெண்களுக்கு இல்ல. பெண்கள் வந்து ஒரு முறை ஃபுல்லா வாங்கிட்டாங்க சொன்னா அவங்க செய்வாங்க, அப்படியே வந்து அவங்க வந்து என்ன திருப்பி சேர மாட்டாங்க. ஆண்கள் மட்டும் அந்த அவசரப்பட்டு தலா சொல்லுவாங்க, பெண்கள் வந்து அவசரப்பட்டு தலா சொல்ல மாட்டாங்க. தலா கேட்க இப்போ ரொம்ப முடியல மட்டும் என்ன செய்வாங்க, கணவன் கிட்ட இருந்து தலாக் வாங்குவாங்க. அப்போ ஒரு முறை வந்து பெண் வந்து ஃபுல்லா கேட்டுட்டாங்க சொன்னா திருப்பி செல்ல வாய்ப்பு கிடையாது. அப்ப என்ன தெரியுமா, இந்த மாதிரி வந்து மார்க்கத்துல வந்து பெண்களுக்கான உரிமை நான் சொன்னேன் ஆரம்பத்துல, ஆண்களுக்கு வந்து தலாக் சொல்வது மார்க்கம் வந்து இவ்வளவு தெளிவான விளக்கத்தை சொல்லிக்கிறது. அதே போல பெண்கள் வந்து ஹுலா கேட்கும் என்ன தெரியுமா, அது மார்க்கம் என்ன சொல்லி, நீ ஹுலா கேட்கறியா, அப்ப கணவன் வந்து தலாக் சொல்ல மாட்டான், நீ தான் ஹுலா கேட்கிற. அப்ப என்ன செய்யணும், உன்னிடம் ஏதாவது ஈட்டு தொகை ஒன்று அந்த கணவன் தந்த மகனாக இருக்க வேண்டும். அதை என்ன செய்யணும், இருவர் பேசிக்கொண்டு ஏதாவது தொகை என்ன செய்யலாம், அந்த கணவன் பெற்றுக்கொண்டு தலாக் வாங்கி மனைவி வந்து தலாக் பெற்றுக் கொள்ளலாம். சரி, கணவன் தலாக் கொடுக்கல, அவனை செய்ய மாட்டான், தலைமுறை சொல்லி என்ன செய்யணும், அந்த ஊர் ஜமாத்தோ அந்த அரசு காசு இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன செய்யணும், அவன் முறைப்படி வந்து அந்த திருமணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதாக மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இதெல்லாம் வந்து நப்சுல்லா காலத்து நடந்த போகுதான். அப்ப என்ன சொன்னா, இதெல்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய தலாக்கு ஹுல்லாவுடைய வழிமுறை. அப்ப நீங்க என்ன செய்யறாங்க, நீங்க மக்கள் மத்தியில தெரியல, திருமணம் செய்யறாங்க, பிடிக்கல என்ன செய்யறாங்க, நீங்க தலாக் சொல்லி போயிட்டே இருக்கிறாங்க. இது மார்க்கத்தை கூடுமா கூடாதா, இது அல்லாஹ் எவ்வளவு கோபத்தை உண்டு பண்ணும். இன்னும் சொல்ல போனால் நீ செலவுறாங்க, நான் முன்பு சொன்ன மாதிரி தொலாக்குக்கோ ஹுலாக்கோ காரணம் தேவையில்லை. ஆனால் கூட காரணம் இல்லாமல் ஒரு பெண் ஹுலா கேட்டான்னு சொன்னா அது அல்லாஹ் கோபத்தை உண்டு பண்ணுவாங்க. நபிஸல்லா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஐயுமா இம்ராத்தின் சஅலத் ஜௌஜஹா, ஐயுமா இம்ராத்தின் சஅலத் ஜௌஜஹா, எந்த ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கிட்ட தலாக்கு கேட்டால், தலாக்கு கேட்கிறான் எப்படி தெரியுமா, மின் கைரி பாசின், எந்த காரணமும் இல்லாமல் என்ன செய்யறா பெண் வந்து தலாக்கு கேட்டால் ஃபஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னah, அது பெண்ணுக்கு எப்படி தெரியுமா, சொர்க்கத்துடைய வாசனை கூட அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான்னு சொல்லி காட்டுறாங்க. காரணம் இல்லாம தலாக் கேட்டா. தலாக்கு என்ன காரணமும் கிடையாது, அவசியம் இல்லை, பிடிக்கல பிரிஞ்சு போகலாம். அப்ப என்ன சொன்னா சிந்திச்சு பார்க்கணும். அப்ப குடும்ப வாழ்க்கை என்பது அல்லாஹ் தஆலா வந்து ஒரு பொக்கிஷம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு பல மத்தியில பாத்தீங்கன்னு சொன்னா குடும்பத்தை மக்கள் என்ன செய்யல, நினைச்சு பார்க்கல. ஏதோ அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, இவங்க திறமை இவங்க சாமர்த்தியம் இருக்கிறாங்க, அப்படி இல்லை. ஒருத்தருக்கு அல்லாஹ் தஆலா திருமணத்தை மூலமா அல்லாஹ் தஆலா குடும்பத்தால தந்தான்னு சொன்னா அது என்ன தெரியுமா, ஒரு அமானத். அப்ப அந்த வாழ்க்கையை வந்து நீங்க தெரியுமா, நீங்க அவசர காலத்தில் தலாக் சொல்வது, ஹுலா கேட்பது, இவ்வாறு பிரிவு என்பது ஒரு கட்டத்தில் அல்லாஹ் கோபத்தை பெற்று தரும். மார்க்கத்துல அனுமதி இருந்தாலும் அல்லாஹ் கோபத்தை பெற்றது இதை ரசூல் சொல்லி காட்டுறாங்க. அபகதுல் ஹலாலி, எந்த ஒரு ஹலாலும் அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தாதுங்க. அல்லாஹ் இதுதான் அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறானோ அதுல அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தாது. இந்த தலாக் அல்லாஹ் ஹலால் தான், ஆனாலும் கூட இது அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். இப்பதான் சொல்லி காட்டுறாங்க.
அப்ப எந்த விஷயத்தையுமே முடிந்த அளவுக்கு குடும்பத்திலே விட்டு கொடுத்து வாழ வேண்டும், கணவனும் சரி மனைவியும் சரி. அப்ப வந்து கர்த்தரை பிடிக்காத பட்சத்துல மார்க்கம் எந்த முறையில் சொல்லுகிறதோ அந்த முறையில நல்ல முறையில் சேர்ந்து வாழுங்க, பிடிக்க நல்ல முறையில் பிரிஞ்சிடுங்க, யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. இதான் மார்க்கம் சொல்லக்கூடிய குடும்ப திருமண வாழ்க்கை. அப்ப என்ன சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல பாருங்க, அந்த காலத்து கூட பார்த்து சொன்னா 2 பெண்ணும் என்ன செய்றாங்க, ரசூல் காலத்துல நான் கணவன் கிட்ட என்ன செய்யணும் சொன்னா அவங்க குலா பெறுறாங்க. அது ஒருத்தர் வந்து எப்படி சொன்னா சாபித் இப்னு கைஸ் மனைவி, சாபித் இப்னு கைஸ் சஹாபி இருந்தாங்க இல்லையா, மனைவி என்ன செய்றாங்க, அந்த மனைவி வந்து நல்ல முன்பு சொன்ன மாதிரி தான், எந்த காரணமும் இல்லை குலா கேட்கறதுக்கு. என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சாபித் இருக்கிறார் பார்த்தீங்களா, நல்ல மனிதர். என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சாபித்னு சொன்னா நல்ல மனிதர், நான் வந்து அவருடைய குணத்தை குறை சொல்ல மாட்டேன், வலா தீனின் அவருடைய மார்க்கத்தை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா என்ன தெரியுமா, வலாக்கின் அக்கதஹுல் குஃப்ர ஃபில் இஸ்லாமி, ஆனா நான் பயப்படுறேன் என்ன தெரியுமா, அவரோட வாழும் பொழுது எங்க இஸ்லாத்துல இருந்து குஃப்ரா வந்து பயப்படுவதாக அந்த சாபித் கைஸ் மனைவி என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது புல்லா கேட்கறாங்க, நல்ல மனிதன் தான், நல்ல குணமுள்ள மனிதன் தான், நல்ல மார்க்கத்தை வந்து பேணக்கூடிய மனிதர் தான். ஆனா தெரியுமா குடும்பத்துக்கு ஒத்து வராதவர். ஒரு திருமண வாழ்க்கைக்கு எது பேசிக்கோ, அதாவது சொல்றாங்க திருமண வாழ்க்கை என்னங்க, பணம் இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை, மற்ற எதுவும் இல்லாம பிரச்சனை, திருமணத்துக்கு என்ன பேசிக்கோ அதில் ஒரு ஒருத்தர் இல்லை சொன்னா கல்யாணமே தேவையில்லை. அப்ப அந்த பெண் சொன்னா நாசுகா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நல்ல மார்க்கப்பட்டுள்ளவர் தான், நல்ல குணம் உள்ளவர் தான். ஆனால் வலாக்கின் அக்கதஹுல் குஃப்ர ஃபில் இஸ்லாமி, நான் இஸ்லாத்தை தெரியுமா அவர் இருந்து எங்க மாறு செய்வோம் நான் பயப்பட சொல்ல செய்றாங்க. அப்படியா அப்ப என்ன செய்யுங்க, அப்ப வந்து உனக்கு வந்து தோட்டத்தை மகரா கொடுத்தாரு இல்லையா, அந்த மகர் அந்த தோட்டத்தை என்ன செய்யணும், நீ வந்து அங்க கொடுத்துடு சொன்னாங்க. சாபி நீ என்ன செய்ய தெரியுமா, கொடுத்த தோட்டத்தை பெற்றுக்கொள்வாயாக. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரே மட்டும் தலகா சொல்லிட்டு அவ்வளவுதான், தலாக் சொல்லிட்டு என்ன அர்த்தம், தலாக் சொல்லி அமைச்சு தலாக் சொல்ல அனுப்புமாறு ரசூல் என்ன செய்றாங்க, அந்த பெண்ணுக்கு சொல்லி போதாக நம்ம சம்பவத்தை பார்க்கிறோம். இது ஒன்று. இரண்டாவதா பார்க்கிறோம் பரீரா சம்பவம் அதிகமா சொல்லுவாங்க, ஹதீஸ்ல கேட்டிருக்கோம். பரீரா இது அடிமை பெண், இது வந்து குலால வராதுங்க. நான் முன்பு சொன்னது குலா இது என்ன, ஒரு பெண் வந்து கணவன் தலாக்கு கூறும்போது என்ன செய்யலாம், கணவன் கொடுத்த மகரையோ அது ஏதாவது வீட்டு தொகை கொடுத்துதான் குலா கேட்கணும். இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி விஷயம். இந்த பரீரா சம்பவம் எப்படி சொன்னா, பரீரா என்ற பெண் என்ன செய்றாங்க, அந்த காலத்துல அடிமையா இருக்கிறாங்க. அவன் கணவன் அடிமை, முகீஸ் என்பது அடிமை, பரீரா அடிமை. அடிமையா இருக்கும்போது என்ன தெரியுமா, ஒரு கட்டத்துல இந்த பரீரா என்ன செய்யறாங்க, விடுதலை செய்யப்படுறாங்க அடிமைத்தனத்துல இருந்து. கணவன் வந்து விடுதலை ஆகல. இப்ப அந்த விடுதலை பெற்ற பெண் என்ன தெரியுமா, அவங்க திருமணம் என்ன செய்யலாம், முந்தைய திருமணத்தை ரத்து செய்யலாம், தலாக்கு கோரலாம். ஏன்னா வந்து இங்க அடிமை, கணவன் அடிமை இல்லை. இப்ப என்ன தெரியுமா, இந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க சொன்னா, பரீரா என்ன செய்யறாங்க, கணவன் கிட்ட இருந்து தலாக்கு கேட்கறாங்க, விடுதலை கேட்கறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் முகீஸ் என்ன செய்யறாரு, அழுகுறாரு, ரொம்ப கதறாரு. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னம்மா நல்ல மனுஷனா இருக்கிறாரு, நல்ல மனுஷன் தானே, சேர்ந்து வாழணும் ரசூலுல்லாஹ் வந்து சிபாரிசு பண்றாங்க. இந்த நேரத்துல அந்த பெண் ரசூலுல்லாஹ் நீங்க கட்டளை எழுதுறீங்களா, நீங்க சொல்றது கட்டளை கேட்கறாங்க. இல்லம்மா சிபாரிசு தான் பண்றேன், ஏன்னா கட்டளை என்பது அல்லாஹ்வோட கட்டளை, ரசூலுல்லாஹ் கட்டளை சொன்னா அது ஷரியத் பின்பற்றி ஆக வேண்டும். இதே ரசூலுல்லாஹ் சொன்னா இல்ல நான் வந்து சிபாரிசு பண்றேமா சொல்லும்போது அந்த பெண் என்ன சொன்னாங்க, இல்ல ரசூலுல்லாஹ் சேர்ந்து வாழ விருப்பம் என்ன செய்றாங்க, சொல்லிவிட்டு பிரிந்ததாக சமூகத்தில் பார்க்கிறோம். அப்ப என்ன சொன்னா திருமண வாழ்க்கை இப்படிதாங்க, அதாவது மன சந்தோஷத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும். அவர் சேர்ந்து வாழ விருப்பம் என்ன செய்யணும், மார்க்கம் என்ன சொல்லிக்கிறது அந்த மாதிரி பிரிந்து வருவது மார்க்கத்துல எந்த தடையும் கிடையாது. இதை மீறி நம்ம வந்து ஷரியத்துக்கு முரணாக பிரிந்து வரும்போது என்ன தெரியுமா, ஒரு கட்டத்துல சமுதாயத்தை என்ன செய்ய நம்ம வந்து குறைப்படுத்திக்கிட்டோம், சமுதாயத்தை வந்து நம்ம குறைய உண்டாக்குறோம். பிற மக்கள் மத்தியில் என்ன தெரியுமா, நீங்க இதனால்தான் இந்த தலாக்கு பிரச்சனை ஏன் போய் தெரியுமா, பல மக்கள் வந்து தலாக்கு வந்து விளையாட சொன்னதான் விளையாட்ட சொல்லிட்டாங்க, முத்தலாக சொல்றாங்க, அந்த தலாக்கு இந்த தலாக சொல்றாங்க, அப்படிலாம் வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். தலாக்கு விளையாட்டு இல்லை. ஒரே ஹதீஸ்ல நான் முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல தெரியுமா, ரசூலுல்லாஹ் காலத்துல சரி ஹதீஸ் இருக்கு, ரசூலுல்லாஹ் காலத்துல அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் அவங்க ஆட்சி காலத்துல, அதே மாதிரி உமர் எல்லாம் வந்து 2 ஆட்சி காலத்துல தெரியுமா, முத்தலா கூட ஒரு தலாக் என்பதாக ஹதீஸ்ல இருக்கு. முத்தலாக்குனதுங்க ஒரு தலாக்கு தான். அப்பதான் அந்த காலத்துல வாழ்ந்த சஹாபிகள் சில பேர் என்ன செய்யறாங்க, தொலாக்கு விஷயம் அதிகம் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. 1000 தலாக சொல்லுவாங்க, 500 தலாக சொல்லுவாங்க அந்த காலத்துல. அப்ப உமர் என்ன செஞ்சாங்க, நீங்க அவசரம் பண்ணீங்க அப்படின்னு செய்யறோம், முத்தலாக சொன்னா முத்தலாக் என்பதாக சட்டமாக்குறதாக தான் நீங்க வந்து ஃபிக்ஹ் சட்டத்துல பாக்குறோம். அப்ப என்ன செஞ்சு பார்க்கணும், எது ஒன்று மார்க்கத்துல வந்து வரம்பு மீறி நடக்கும் போது அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கும். எதுக்குமே ஒரு வரம்பு இருக்கிறது, இதற்கு ஹுதூதுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான்,
இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வரம்புக்கு உட்பட்ட விஷயங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய வரம்புக்கு உட்பட்ட விஷயத்தை அல்லாஹ் எவ்வாறு செய்ய வேண்டும் அல்லாஹ் ரசூல் சொன்னார்களோ அதை பின்பற்றி நம்ம செய்ய வேண்டும். அல்லாஹ் சொன்ன என்னையும் எதிலும் அல்லாஹ் கோபத்தை உண்டாக்குமோ அந்த கோபத்துல முக்கியமாக குடும்பத்தில் விவாகரத்து இந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கை நடக்க வளர்த்தலாமே. நம்ம எல்லோரும் நல்லா பாதுகாப்பானாக. வாஹித் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் தோதுங்க.